ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, நான் வெளியே கோவிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கேங்க. ஒரு முருகன் கோவில் தான், பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. பார்த்திங்கன்னா ராமாயண காலத்திலிருந்து இருக்கிற கோவிலுக்கு தான் போகிறேன். கிட்டத்தட்ட நான் 24 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு. இன்றைக்கி தான் போகிறேன். ஆனால் எப்படி இருக்குது, மாறி இருக்குதா? 25 வருஷம் ஆயிடுச்சு. 2000 போனேன்னு நினைக்கிறேன். 26 வருஷமே ஆயிடுச்சு. எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றம் இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மலை ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க உடம்புக்கு. ஏற முடியறதில்ல, கால் வலி. அதுக்காக வேண்டியே நான் இந்த கோவிலுக்கு போகாமே இருந்தேன். சரி இன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க போகலான்ட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே 2-3 கோவில் இருக்குது, அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா என்னென்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இது பிரசித்தி பெற்ற கோவிலுன்றதால, ராமாயண காலத்தில் இருக்கிற கோவிலுன்றதால நீங்கள் கண்டிப்பாக யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ஒரு முறை போங்க. நான் போயிட்டு வந்து மொத்த டீட்டெயிலும் போடுறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கோவிலுங்களையும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன். சரிங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்குது அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து கணுவாய் போய் அங்கேருந்து போகணுங்க. இது கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா படி ஏறணுங்க. யானைகள் அதிகமாக வர்றதால இந்த கோவிலில் அதிகமாக கூட்டம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. எப்படியோ மேலே மலை ஏறி வந்துட்டேன். வந்ததே பாருங்கள், சுற்றி மலை சுற்றி காடு மாதிரி இருக்குங்க. கோவில் சென்டரில் இருக்குது விநாயகர். ஆனால் வந்து ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு நான் எடுக்கலை. இருந்தாலும் சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். சாமியோட தேர் இருக்கிற அந்த ரூமை பூட்டி வச்சுருக்காங்க. இதுவும் சாமிக்கு தேவையான சிலைகள் அது இதெல்லாம் இருக்குது. கூட்டம் ஒன்றும் அவ்வளோ இல்லைங்க, வந்துட்டும் போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவில் ஏன் இவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆகலையா, இல்லை ஏன் இப்படின்னு இல்லை. ஏன்னா மருதமலையெல்லாம் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இதுதாங்க மூலவரோட சன்னிதானத்தில் தெரியும் பாருங்கள். சைடில் ரொம்ப வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்ட்டு, அதுக்காக தான் எடுக்கலை. இது கொடி மரங்க, நேராக முருகனுங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய்ன்னு எழுதி வச்சுருக்குங்க. நேராக முருகன் தெரிவார். இந்த கோவில் வரலாறு பார்த்திங்கன்னா, ராமாயண காலத்தில் போர் நடக்கும்போது லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துறதாகவும், அப்போ சஞ்சீவி மூலிகை எடுத்துகிட்டு வர சொல்லி ஹனுமானை அனுப்புகிறதாகவும், ஹனுமான் போய் மூலிகை பேர் தெரியாதால் மலையே தூக்கிட்டு வரும்போது இந்த மலை கிட்ட வரப்போ அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் வந்ததாகவும், தண்ணி தாகத்துக்காக முருகனை வேண்டும் போது முருகன் வந்து வேலால் ஊற்றி பூமியில் ஊன்றி நீர் பெருக்கெடுத்து அந்த நீரை குடித்து தாகம் அணைஞ்சி முருகனை வழிபட்டவுடனே முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தந்ததாகவும், அதனால்தான் ஹனுமான் வாவி அப்படின்னு சொல்லி ஹனுவாவின்னு பேர் வந்ததாகவும் புராண காலத்தில் நடந்ததை எழுதி போட்டிருக்காங்க போர்டில். கோவில் சுற்றி மலைங்க, சுனை நீர் ஊற்று வந்துட்டே இருக்குது. மானெல்லாம் பார்த்தேன், மயிலுங்க நிறைய இருந்தது. யானைகள் எதுவும் அவ்வளோ தெரியப்படல. அதுக்கு மேலே ஒரு 50 படி ஏறினோம்னா சிவன் கோவில் ஒன்று இருக்குங்க. சின்னதாக சிவன் கோவில் இதாங்க. அது சிவன் வந்து குட்டியாக வச்சுருக்குறாங்க. ஒரே ஒரு ஐயர் இருக்கார், அவ்வளோதாங்க. வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பூஜை நடக்குது, அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. விசேஷ நாளில் கூட்டமாக இருக்குமோ என்னமோ. இன்றைக்கி வந்து அவ்வளோ இல்லை. எனக்கு ஏறினதே கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிட்டதால் அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சாமி கும்பிட ஆரம்பித்தேன். சுற்றி அப்புறம் பார்க்குறதுக்கே கோயம்புத்தூர் மாவட்டமும் அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் அந்த இதுவே மலைகள்லாம் அப்படி தெரியுதுங்க. எழில் கொஞ்சம் அப்படியே இயற்கையோடு முருகன் இங்கே இருக்காருங்க. போனால் மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கீழே நிறைய கோயிலெல்லாம் இருக்குது, அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. முருகன் குட்டியாக வள்ளி தெய்வானையோடு இருக்கார். ஒருக்கா நீங்கள் போய் பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். எல்லா பக்கமும் மலை ஏறுற இடத்துலலாம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் எல்லாமே வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. சுற்றி காடு
அப்படியே ஒரு பசுமையாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒருக்கா இந்த கோவிலுக்கு போங்க. முருகன் கேட்டதை கொடுக்குற சக்தி வாய்ந்த முருகன்களாம். எல்லாரும் வேண்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே கோயம்புத்தூர் இந்த சைட்லேருந்து அப்படியே ரவுண்டாக தெரியுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தனியாக பெரிய சிலையாக இருக்கார். அதுக்கப்புறம் லலிதாம்பிகைக்கு அம்மன் கோவில், அகத்தியர் சித்தர் கோவில் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேங்க. நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா போடுறேன். இதில் ஒரே வீடியோவாக போட முடியாது, சரிங்களா? எல்லாரும் முருகனை பார்த்துட்டு வாங்க. நான் நிறைய மான் பார்த்தேங்க, காட்டு மான் பார்த்தேன். மயிலுங்க நிறைய இருக்குது. யானைகள் அங்கங்கே சாணி போட்டிருக்கு. யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. 6 மணிக்கு மேலே போகாதீங்க, எல்லாம் கோயில் சாத்திடுறாங்கன்னு சொன்னாங்க. இவர் தாங்க மேலே இருக்க சிவன், குட்டியாக லிங்கங்க. இவங்க தலை வரலாறு போட்டு வச்சுருக்காங்க. ஆலமரம் இருக்குது, பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த நீர் தாங்க அங்கே ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் தினம் 50 பேருக்கு அன்னதானம் இருக்குது போல இருக்குது. அப்புறம் நம்ம அதிலே அன்னதானத்துக்கு நாமளும் பணத்தை கட்டி இது பண்ணிக்கலாம். அந்த பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரி நாளுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டினோம்னா நம்ம சார்பாக அன்னதானம் செய்வாங்க போல இருக்குது. அழகான அனுகாவி சுப்பிரமணிய கோவிலுங்க. கீழே நீரூற்று இருக்குது பாருங்கள். தண்ணி வந்துட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இதை குடிக்க தான் மான் வந்தது. மான் எங்களை பார்த்துட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் சுத்தமான தண்ணிங்க, மேலேருந்து வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு வருது. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. பார்த்து நேரத்திலே போயிட்டு வந்துடுங்க.